செங்கோட்டையன் அவர்களுடைய டெல்லி பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன் சென்றார் நினைக்கிறீங்க? இல்லையா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர் இல்லை. கிட்டத்தட்ட இப்ப எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு பொதுச் செயலாளர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிகாரப்பூர்வமா ஒரு பொதுச் செயலாளர் தானே சார்? அதிகாரப்பூர்வமா ஒரு பொதுச் செயலாளர் தானே திரு எடப்பாடி பழனிசாமி தானே? இல்ல கோவலஸ்னியா நீங்க ஒரு மூத்த ஊடகவியலாளர், நாட்டை நல்லா அப்சர்வ் பண்றவங்க பாலிடிக்ஸா. எடப்பாடி ஐயா ஒரு கேள்விக்கு பதில் சொல்றார், நான் சாதாரண தொண்டனுங்க, அதாவது முதல்ல தொண்டன் சொல்லிட்டு நான் சாதாரண தொண்டனுங்க, எங்க கட்சியில எல்லாருமே தலைவர்கள் சொல்லிட்டேன். ஆகவே யார் வேண்டுமானாலும் எங்க புதுக்கோட்டை சீனிவாசன் சொன்ன மாதிரி, எங்க அக்னி எல்லாம் சொல்ற மாதிரி நீங்க யார் வேணாலும் போய் அமித்ஷா ஐயாவை பார்க்கலாம், மோடி ஐயாவை பார்க்கலாம், கூட்டணி குறித்து பேசலாம், நிர்மலா சீதாராமன் அம்மாவை பார்க்கலாம், அண்ணாமலையை பார்க்கலாம், எந்த கட்டுப்பாடும் இல்லை. இங்க ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சி, அப்படிப்பட்ட ஒரு இராணுவ கட்டுக்கோப்போடு உலகத்தில் இருந்த ஒரே ஜனநாயக இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது புரட்சி தலைவி அம்மா தலைமையில அவ்வளவு வலிமையாக அரசு நிர்வாகத்தையும் அப்படி நடத்தினாங்க. தான் வகிக்கிற கட்சி தலைமைக்கு இருக்கிற கட்சியையும் அப்படி வைத்திருந்தாங்க. உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு தலைவராகவும் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த அந்த ஆட்சியை, அந்த குடிமக்களை அப்படி அந்த அந்த மூளையினுடைய அந்த அப்படி நீங்க ராணுவம் கூட அப்படி வச்சிருக்க முடியாது. அப்படியெல்லாம் புரட்சி தலைவர் அம்மா வச்சிருந்த கட்சிக்கு இன்னைக்கு எல்லாரும் தலைவர். ஒரு நாளைக்கு யார் வேணாலும் எங்க வேணாலும் பேட்டி கொடுக்கலாம். இங்க ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, முன்னாள் அமைச்சர், புரட்சி தலைவர் அம்மாவாலே அமைச்சராக்கப்பட்டவர், மாப்பா பாண்டியராஜனை பத்தி ஒரு நிமிஷம், நான் தான் இங்க சிற்றரசர், நான் வச்சதுதான் இங்க சட்டம், எனவே இங்க எதுவும் நடக்காதுன்னு சொல்றாரு. இன்னைக்கும் அவருதான் மாவட்ட செயலாளர். எடப்பாடி ஐயாவால ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க செங்கோட்டையன் ஐயா அமித்ஷா பாப்பார், மோடி பாப்பார், சுதந்திரமாக பேசுகிறார்கள். ஒவ்வொருத்தரும் சுதந்திரமாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறதுனால எல்லாம் பொதுச் செயலாளர் கிடையாது இல்ல, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளர்கிட்ட தானே இருக்கு. சரி, அப்படின்னா நீங்க ஓபிஎஸ் வெளியேற்றினீங்க, அந்த சுதந்திரம் ஓபிஎஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அனுமதிச்சிருக்கலாம்ல. அந்த சுதந்திரம் டிடிவிக்கு இருந்துச்சு இல்ல? அவர் கட்சி தலைமை அலுவலகத்துல என்ன செய்தார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப புகழேந்தி என்ன செஞ்சாரு? புகழேந்தி என்ன பெண், அதாவது கர்நாடக மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்தவர். புகழேந்தி அம்மா அவர்களுக்கு ஓபிஎஸ் காலத்திலே செஞ்சுட்டாங்களே. ஆமா, ஏங்கிறேன் நான். அதாவது நீங்க அப்பெல்லாம் கட்டுக்காட்டு ஒரு வார்த்தை மாத்தி பேசுனா உடனே கட்டுப்பாட்டை மீறினான்னு கேசிபி என்ன சொன்னாரு? இவங்களெல்லாம் நீங்க கட்சி கட்டுப்பாட்டுல இருந்து உடனடியா நீக்கிறீங்க. தலவாய் சுந்தரம் என்ன சொன்ன ஐயா என்ன செஞ்சாரு? ஒரு ஊர்வலத்தை துவக்கி வச்சார், உடனே நீக்கினீங்க. ஒரு ஊர்வலத்தை RSS பாஜக ஊர்வலத்தை துவக்கி வச்சதுக்கே நீக்கினீங்க. இன்னைக்கு RSS தலைவர், பாஜக தலைவர் அமித்ஷா ஐயாவை போய் நீங்களே பாக்குறீங்க. சரி, நீங்களே பேசுறீங்க. நிதியமைச்சரை பார்த்ததா உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? நிதியமைச்சர் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்காக பார்த்திருப்பார், தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக பார்த்திருப்பார் அப்படின்னு கோ சீனிவாசன் சொல்றாங்க. இல்ல, அதாவது பாரதிய ஜனதா கட்சியா எடப்பாடியோட மட்டும் இந்த கட்சி உறவையோ தேர்தல் உறவையோ கோட்பாட்டு உறவையோ அது பராமரிக்கல. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களோடும் அது கூட்டு வைத்திருக்கிறது, அது உறவு வைத்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தத்துவ இயக்கமாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா, அதுவரைக்கும் அது வலிமையாக ஒரு திராவிட இயக்கமாக இருந்த ஒரு கட்சியை இப்பொழுது அது நாக்பூர் பாஜகவினுடைய தத்துவத்தை தழுவி அது உயிர் வாழுகிற நிலைக்கு இந்த எடப்பாடியால இப்படி ஒரு சீரழிவுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு எந்த இடத்திலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்து வர மாட்டேன். 2024 மக்களவை தேர்தலே ரொம்ப தீர்க்கமா சொன்னாரு. ஜன்னல் கதவுகள் எல்லாம் திறந்து வைத்தாலும் நாங்க நோ அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தாரு. இப்ப கூட சந்தித்து வந்த பிறகு அவர் நாங்கள் கூட்டணி குறித்து பேசினோம், கூட்டணி இருக்கிறது அப்படி இன்னைக்கு அவர் தெளிவுபடுத்தலையே. இல்லையா, இப்ப நாங்க எங்க செங்கோட்டையனோ அல்லது எங்க மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு இப்போது சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், இப்ப நீங்க கோபாலகிருஷ்ணன் ஐயா சொன்ன மாதிரியே சொல்றேன், அவருடைய வலதுகரம் சட்டமன்ற பேரவையின் எதிர்கட்சி துணைத் தலைவர் எங்க உதயகுமார் ஐயா சொல்றாரு, அமித்ஷா இரும்பு மனிதன் சொல்றாரு. பட்டேலுக்கு அடுத்து இன்னைக்கு இந்தியாவின் இரும்பு மனிதர் பட்டேல் ஐயா. அதாவது புரட்சி தலைவரை சொன்னவர், புரட்சி தலைவர் அம்மாவை சொன்னவர், எடப்பாடி ஐயாவை சொன்னவர், இப்ப எல்லாத்தையும் மிஞ்சி வடநாட்டு இந்திக்காரர் அமித்ஷா ஐயாவை சொல்றாரு. எந்த பாஜக எந்த அதிமுகவை ஒழித்து தன்னுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவை சிறை வைத்து டிடிவியை கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்கி வெளியேறி டெல்லி சிறையில் அடைத்து OPS வெளியேற்றி தெருவில் நிறுத்தி 4 முனைகளாக பிரித்து விட்டு
எந்த பாஜக அதிமுகவை சிதைத்ததோ அந்த பாஜகவின் மூளையாக இருக்கிற எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஐயாவை பார்த்து இரும்பு மனிதர் பட்டேல் ஐயான்னு வானதாக புகழ்றாரு. நீங்க இவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு எடப்பாடி? அதனாலதான் நான் சொல்றேன், இப்ப யார் வேண்டுமானாலும் மோடி ஐயா வாழ்க, அமித்ஷா ஐயா வாழ்கன்னு தன்னைத்தானே உறக்கத்துல எல்லாம் அதிமுக மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர்லாம் முழக்கமிடுற அளவுக்கு இந்த கட்சியை வழிநடத்துற ஒரு கோட்பாடு இல்லாத, ஒரு எந்த தத்துவ நிலையில் இல்லாத, யார் எதிரி யார் நண்பன் என்று எந்த பிரித்து பார்த்து பாகுபடுத்தி மக்களுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பிரகடனப்படுத்தாத இப்படி என்ன இப்படி ஒரு பொதுச் செயலாளர் உலகத்திலேயே பார்த்தது இல்லையா? எடப்பாடி மாதிரி இவ்வளவு பெரிய ஒரு கட்சி பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி ஐயா. சி ஓட்டருடைய அந்த கருத்து கணிப்பு பார்த்திருப்பீங்க. முதலாவது இடத்துல ஸ்டாலின் அவர்களும், 2வது இடத்துல விஜய், 3வது 4வது இடத்துல தான் திரு எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இருக்கிறாங்க. அதிமுகவுடைய அவ்வளவு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய கட்சி அப்படி பின்னாடி போயிருமா? 2வது இடத்துல விஜய இந்த இடத்துல முன்னாடி கொண்டு நிறுத்துறதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இந்த சூழ்ச்சியே இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணின் மக்கள் ஒரு கட்சியை துவக்கி அல்லது அந்த கட்சிக்கு தலைமை ஏற்று வழி நடத்தக்கூடாது. இங்க திரைப்பட நடிகர்கள் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு திரைப்பட நடிகை வயசான காலத்துல ஒரு கட்சி ஆரம்பிச்சா அந்த கட்சி தான் இந்த நாட்டை ஆள வேண்டும். எந்த சித்தாந்த உறவு இல்லாத, கோட்பாட்டு உறுதி இல்லாத திரைப்பட நடிகன் தலைவனா இருக்கணும், ரசிகர்கள் எல்லாம் எம்எல்ஏவா இருக்கணும். இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அவமானம். இந்த அவமானம் நான் வெற்றி கழகத்தை, விஜய அல்லது நான் ரஜினிய, கமல அல்லது எல்லா திரைப்பட நடிகர்களையும் எதிர்த்தது உலகத்திலேயே தனியரசு மட்டும்தான். உலகத்திலேயே நடிகனுக்கு ஓட்டு போடாதீங்க, அவனை தலைவனாக்காதீங்க, நாடாள அனுமதிக்காதீங்கன்னு சொன்ன தனியரசு விஜயையும் விடுதலை நம்ம தாவேக்காக விஜய் வந்திருக்காரு அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில எப்படி பாக்குறீங்க? ஆமாயா, தவறுதான், அது பெரிய பிழைதான், அது அவமானம் தான் அது. ஏன்னா நீங்க அவர் நேத்து சொல்றாரு, நீங்க அவர்களையும் போட்டிருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம ஊடகம் பூரா என்ன செய்யுதுன்னா, அதுல இருக்கிற குட்டி குழுமானெல்லாம் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர்ல இருந்து தொடர்ந்து லைவ் போடுறாங்க. ஒரு பொதுக்குழு, இப்ப நான் பொதுக்குழு நடத்துறேன், பல்வேறு கட்சியை சார்ந்த எத்தனையோ பேர், நம்ம எத்தனையோ இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் பொதுக்குழு நடத்துறாங்க. ஒரு 2 நிமிஷம் பொதுக்குழுவையும் பொதுக்குழு தீர்மானத்தையும் காட்டாதது ஒரு சினிமா நடிகங்கிறதுக்காக நீங்க காலையில இருந்து அவர் பவுடர் அடிக்கிறதுல இருந்து பல் துளக்கிறதுல இருந்து லைவ் போட்டுட்டு, அப்புறம் அதுல இருக்கிற 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எல்லாம் பேச விட்டுட்டு ஒரு நாளெல்லாம் 24 மணி நேரம் ஓட்டிட்டு அடுத்த நாள் சி ஓட்டர் கணக்கெடுத்தா என்ன வரும்? அப்ப நீங்க இவருதான் இந்த சினிமா நடிகர், அந்த தம்பி நேத்து ஒரு கொஞ்சம் சில ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொண்டு கடுமையா பேசி திமுக அட்டாக் பண்ணிட்டு, திமுக வெர்சஸ் தாவேகா, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய்ங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வந்துட்டு, பாவம் எடப்பாடியே நீங்க சாதாரணமா தள்ளி விட்டுட்டு போறாங்க. அதுக்கு அந்த செய்தியை அதை செய்தி வெளியிட்டு நம்ம இன்னைக்கு அதை விவாதிக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய கட்சி, 2 கோடி பேர் தொண்டர்கள் இருக்கிற ஒரு பாரம்பரியமிக்க மகத்தான மக்கள் பேர் இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கழகத்துக்கு தலைமையேற்று இருக்கிற பொதுச் செயலாளர் எப்படிப்பட்ட கருத்துக்களை, எப்படிப்பட்ட இந்த தொண்டர்கள்ல உலகத்திலேயே அதிமுக தொண்டர்கள் மாதிரி உலகத்திலேயே ஒரு கட்சிக்கு தொண்டரே கிடைக்க மாட்டாங்க. அதிமுக வாக்களிக்கிற மக்கள் 8 கோடி பேர்ல கிட்டத்தட்ட மொத்த வாக்காளர்கள் 4 கோடி பேர் அதிமுக வாக்களிக்கிற வாக்காளர்களை வழி நடத்துகிற ஆற்றலை, அதற்கான தகுதியை எடப்பாடி ஏன் இழந்தாருன்னு எடப்பாடி களத்துக்கு வந்தா விஜயெல்லாம் ஒரு பொருட்டே இல்ல. இன்னைக்கு நீங்க நீங்க இன்னைக்கு விஜய் கேக்குறீங்க, ஆனா இந்த விஜய் பத்தி இன்னைக்கு எடப்பாடி கிட்ட கேட்டா அவர் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றாரு. எடப்பாடி இப்பவும் விஜய் வாழ்க்கை தொடர்ந்து பேசுவோம்.